பாக்கியம். ஐயா நம்பிக்கை பாத்தீங்கன்னா நீங்க 350 400 500 வருஷம் சொல்றாங்க. இந்த அமைதி பாத்தீங்கன்னா இந்த அமைதி எங்க இருக்கோ அந்த இடத்துல வந்து சாணித்தியம் இருக்கிறப்போ மிகப்பெரிய சக்தி அங்க குடிகொண்டிருந்தா மட்டும்தான் இந்த அமைதி கிடைக்கும். நீங்க அதான் தென்மேற்கு முறையில் அந்த விநாயகர் கோயில் அந்த ஆசமானுக்கு கடத்த போனீங்கன்னா அவ்வளவு அமைதி நிசப்தம் இருக்கு. பெரிய சக்தி இருந்தா மட்டும்தான், அந்த ஆற்றல் இருந்தா மட்டும்தான், அப்படியே இருந்தா மட்டும்தான் இந்த கூட்டங்கள் முதல்ல வரும், இல்லைன்னா வராது. அதுதான் பெரிய ரகசியம். உள்ள இருக்கிற பெரிய மகான், நீங்க என்னென்னலாம் வேண்டீங்களோ அத்தனையுமே கொடுப்பார். புத்திரபாக்கியம், கல்யாணம், கணவன் மனைவி ஒற்றுமை, தொழில், வியாபாரம், நோய் நிவர்த்தி, இது எல்லாமே கொடுப்பார். 16 செல்வம் கொடுக்கணும் காட்டுல நம்ம பெறதுதான் நம்ம தயாரா இருக்கணும். ஏன்னா அவ்வளவு சக்தி உள்ளாரு. 7 தலை பாம்பு உள்ளாரு பாத்தீங்கன்னா ஐயன் உட்கார்ந்துருக்காரு இல்லையா, உட்கார்ந்துக்கு பின்னாடி இருந்து 7 தலை பாம்பு ஒரு வாள். நம்ம முதல் வாரம் வந்தப்ப பார்த்தேன், நான் 5 நாள் தான் நினைச்சேன். சாரத சொன்னார் இல்லப்பா 7 தலை பாம்பு அப்படின்னு சாரத சொன்னாரு. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு இடம். அதனால நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பூமிக்கு மேல 7 லோகம் சொல்லுவாங்க. பூலோகம், புறலோகம், சூர்லோகம், மகலோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம்னு பூமிக்கு மேல 7 லோகம் சொல்லுவாங்க. பூமிக்கு கீழே ஒரு 7 லோகம் சொல்லும்போது சுதாலோகம், அடுத்தது ராகலோகம். பூமி கீழே அத்தனை பாம்பு மனம் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது. பூமிக்கு மேல 7 லோகம் இருக்க மாதிரி பூமிக்கு கீழே அதெல்லாம் பாதாளம் சொல்லுவோம். அதெல்லாம்ங்கிறது முதல்ல, பாதாளங்கிறது கடைசி. அதெல்லாம் பகல விதலத்துல பதாதல ரசாதல நாகதல பாதாள. அந்த நாகதலங்கிறது நாகலோகம்னு சொல்றது. பூமியில ஆள் அரவமற்ற இடம் சொல்லுவாங்க. அப்படின்னு என்ன, ஆள் அரவமற்ற இடம் ஒன்றும் இருக்காதுன்னு அர்த்தம். ஆழமரம் இல்லாத ஒன்று உண்டா? இருக்கவே இருக்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீட்டு மேல ஆலமரம், அதை காக்கா போய் சாப்பிட்டு போட்டு வச்சு அது வந்துருக்கு. காக்கா சாப்பிடாம ஆலமரம் வராது. நீங்க கூட எடுத்து வச்சுப்பாரு, வரவே வராது. 5 பொருள் யாராலுமே உற்பத்தியே பண்ண முடியாது. நெய், தேனு, பால். நீங்க ஆவின் பால் சொல்றோம், அதான் மாவின் பால். ஆவின் பாலே இல்லை, அதை உற்பத்தியே பண்ண முடியாது. அந்த 5 பொருள்ல வந்து நெய்யும் பாலும் இதெல்லாம் ரொம்ப விசேஷமா சொல்றாங்க. அப்படி நமக்கு நம்பிக்கையின் போல என்ன விசேஷம் அப்படின்னா சக்தி, அவ்வளவு சக்தி நிறைஞ்சிருக்கு. அதுல இன்னைக்குதான் ஐயா வந்து 4 வருஷம் ஆச்சு நினைக்கிற சார் வந்து. ஆனா முதல்ல வந்து நம்ம தம்பிகளை ஐயனுடைய கருணையால ஏற்பாடு ஆயிருக்கு. எல்லாரும் கூட தான் இருக்க வேண்டியீங்க. அந்த அகல் விளக்கு இருக்கு இல்லையா, ஒரு விளக்கு ஏற்றினா அப்படியே பக்கத்துக்கு அப்படியே